அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பிஜிடிஆர்பிக்கு தேவையான மின் வேதியியல் என்ற பாடத்திலிருந்து கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய எபிசோடுகளிலும் நாம் இந்த மின் வேதியியலை பற்றி அறிமுகங்களையும் அதற்கு பிறகு ஒரு சில கேள்வி பதில்களையும் பார்த்திருக்கிறோம். இந்த காணொளியிலும் நாம் அதையே தொடரப்போகிறோம். முதல் கேள்வி, சோடியம் மற்றும் குளோரைடு ஆகிய பகுதிக்கூறு அயனிகளை இங்கே நாம் எடுத்துக்கிறோம். அவைகளுடைய மோலார் அயானிக் கண்டக்டன்ஸ், அதாவது அவங்களுடைய மோலார் அயனி கடத்துத்திறன் மதிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு சொன்னால், சோடியத்தினுடைய மோலார் அயனி கடத்துத்திறன் 50.11 10⁻⁻⁴ சீமன் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல். அதற்கடுத்து தான் குளோரைடினுடைய அந்த மோலார் அயனி கடத்துத்திறன் 76 × 10⁻⁻⁴ சீமன் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல் கொடுத்துருக்குறாங்க. இந்த இரண்டு அளவுகளையும் வைத்து நாம் டிரான்ஸ்போர்ட் நம்பரை கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போர்ட் நம்பர் அப்படின்னா தமிழில் கடத்தல் எண்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த கடத்தல் எண்கள் ஒவ்வொரு அயனிக்கும் மாறுபட்ட விதத்தில் இருக்கும். ஆகவே சோடியம் குளோரைடின் மோலார் அயானிக் சோடியத்தினுடைய மோலார் அயானிக் கண்டக்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, குளோரைடின் மோலார் அயானிக் கண்டக்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மதிப்புகளையும் அளவுகளையும் வைத்து நாம் அந்த கடத்தல் எண்களை கண்டுபிடிக்க வேண்டும். இதற்கான மெயின் ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா என்னன்னு சொன்னால் T ப்ளஸ் அப்படின்னு சொல்லப்படுவது டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஃபார் பாசிட்டிவ் அயான், கடத்தல் எண், அதாவது நேர்மின் அயனிக்கான கடத்தல் எண் T0 ப்ளஸ். இதற்கான ஃபார்முலா λ0 ப்ளஸ் டிவைடட் பை λ0 ப்ளஸ் ப்ளஸ் λ0 மைனஸ். இந்த λ0 இங்கே பாருங்கள், ஸ்மால் லாம்டா போட்டிருக்கிறோம். இதற்கு முன்பாக நம்ம என்ன செஞ்சோம், அந்த கேபிட்டல் லாம்டா போட்டிருப்போம். ஆனால் இங்கே ஸ்மால் லாம்டா போட்டிருக்கிறோம்னு சொன்னால் அந்த பகுதி கூறு அயனிகள் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பகுதி கூறு அயனிகளை நாம் இப்படி தான் ஸ்மால் லாம்டா போட்டு நாம் குறியிடணும். இது இப்படி தான் குறியிடணும்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது. இது நம்முடைய வசதிக்கு ஏற்றார் போல் நாம் இப்படி இவ்வாறான குறியீடுகளை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம். அடுத்ததாக T0 மைனஸ், இது எதற்குன்னு சொன்னால் எதிர்மின் அயனிக்கான கடத்தல் எண். அதனுடைய ஃபார்முலா λ0 மைனஸ் டிவைடட் பை λ0 ப்ளஸ் ப்ளஸ் λ0 மைனஸ். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மோலார் அயானிக் கண்டக்டன்ஸ் மதிப்புகளை வைத்து நாம் நேர்மின் அயனிக்கான கடத்தல் எண்ணையும் எதிர்மின் அயனிக்கான கடத்தல் எண்ணையும் இப்போ நம்ம கணக்கிட போகிறோம். இங்கே பாருங்க, T0 ப்ளஸ் இதனுடைய அந்த நேர்மின் அயனிக்கான மோலார் கடத்துத்திறன் என்னது, 50.11 × 10⁻⁻⁴ சீமன் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல் டிவைடட் பை அதே நேர்மின் அயனிக்கான மோலார் கடத்துத்திறனை எழுதிக்கிறோம், ப்ளஸ் எதிர்மின் அயனிக்கான கடத்துத்திறன் மோலார் கடத்துத்திறன் 76 × 10⁻⁻⁴. இது ரெண்டுத்துக்கும் காமனாகவே சீமன் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல் இருக்கிறதுனால, சீமன் × மீட்டர் ஸ்கொயர் பர் மோல் இருக்கிறதுனால நம்ம காமனாக எழுதிக்கிறோம். இங்கே கடைசி அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் பொழுது நமக்கு அந்த கடத்தல் எண் ஒரு யூனிட்லெஸ் குவான்டிட்டியாக நமக்கு கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.396 என்ற மதிப்பை நமக்கு கொடுக்கிறது. அதே போல் எதிர்மின் அயனிக்கான கடத்தல் எண், அதாவது Cl மைனஸுக்கான கடத்தல் எண், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சோடியம் ப்ளஸுக்கான கடத்தல் எண். இப்பொழுது நாம் Cl மைனஸுக்கான, அதாவது எதிர்மின் அயனிக்கான கடத்தல் எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். இதற்கும் அதே ஃபார்முலா தான். எதிர்மின் அயனிக்கான கடத்தல் எண் λ0 மைனஸ் அப்படின்னு பார்த்தோம் பாருங்கள். இதற்கு முன்பாக இங்கே பாருங்கள், λ0 மைனஸ் டிவைடட் பை λ0 ப்ளஸ் ப்ளஸ் λ0 மைனஸ். அப்போ எதிர்மின் அயனிக்கான மோலார் கடத்துத்திறன் 76 × 10⁻⁻⁴ சீமன் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல் டிவைடட் பை
50.11 10 பவர் மைனஸ் 4 ப்ளஸ் 76 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 சீமன் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல் என்ற ஒரு குவான்டிட்டி. இது இரண்டுத்துக்குமே காமனாக இருக்கிறதுனால, பொதுவாக இருக்கிறதுனால அதை நம்ம வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் நாம் எழுதிக்கிறோம். சீமன் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் பர் மோல். இதையும் நம்ம காமனாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணும் பொழுது நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூ 0.604. இது வந்து எதற்குன்னு சொன்னால் எதிர்மின் அயனிக்கான கடத்தல் எண். இப்போ நாம் இங்கே கண்டுபிடிச்ச இந்த கடத்தல் எண்கள் சரியானது தானா அப்படின்றத எப்படி நம்ம சரிபார்க்க முடியும் அப்படின்னா, நேர்மின் அயனிக்கான கடத்தல் எண்ணும் எதிர்மின் அயனிக்கான கடத்தல் எண்ணும் இவைகள் இரண்டினுடைய கூட்டுத்தொகை நிச்சயமாக கண்டிப்பாக 1 அப்படி என்ற ஒரு மதிப்பை தான் அது கொண்டு வர வேண்டும். ஒரு சில வேளைகளில் சரியாக 1 இருக்காது, ஆனாலும் அது 1ஐ நெருங்கக்கூடிய விதத்தில் இருக்கும். 0.999 அல்லது 1.001 அந்த மாதிரியான ஒரு மதிப்பை அது கொண்டிருக்கலாம். ஆகவே இப்போ நாம் இதை வெரிஃபை பண்ணி பார்க்கும்பொழுது 0.396 நேர்மின் அயனிக்கான மோலார் கடத்தல் எண் 0.396 ப்ளஸ் எதிர்மின் அயனிக்கான கடத்தல் எண் 0.604. இப்போ இவைகளை நம்ம ஒன்றாக நம்ம ஆட் பண்ணும்பொழுது நமக்கு 1 என்ற மதிப்பு கிடைக்கிறது. ஆகவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அந்த நேர்மின் அயனிக்கான கடத்தல் எண்ணும் எதிர்மின் அயனிக்கான கடத்தல் எண்ணும் சரியாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே இந்த கடத்தல் எண்கள் பற்றிய இந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நாம் இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். மோலார் அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் வாட்டர், அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 548.5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 சீமன் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் பர் மோல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அதாவது கப்பா வேல்யூ 58 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 சீமன் பர் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, கால்குலேட் தி அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், அதாவது நீரின் அயனி பெருக்கத்தை கணக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு நமக்கு முதல்ல என்ன வேணும்னா, நீர் மூலக்கூறானது எப்படி பிரிகை அடையும், எப்படி அயனிகளாக பிரிகை அடையும் அப்படின்பது நமக்கு தெரியணும். பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிக்யூல் H+ ஆகும் OH- ஆகும் நமக்கு பிரிகை அடையும். இது வந்து நமக்கு நாம் பெற வேண்டிய முதல் தகவல். அடுத்ததாக நீரின் அயனி பெருக்கத்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். அதற்கு KW இஸ் ஈக்குவல் டு H+ OH- என்ற ஃபார்முலா இருக்கிறது. இந்த H+-ஐ நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடுறோம், OH- ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடுறோம்னா அவைகள் வந்து செறிவை குறிக்கிறது. ஆகவே H+-னுடைய செறிவை Cன்னு எடுத்துக்கிறோம், OH- செறிவை Cன்னு எடுத்துக்கிறோம். ஆகவே இரண்டினுடைய பெருக்குத்தொகை C² என்று நமக்கு தெரிய வருகிறது. அடுத்ததாக இந்த C என்பதனுடைய மதிப்பை நாம் கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னால், இந்த இடத்துல மோலார் கண்டக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்க. இப்போ மோலார் கண்டக்டன்ஸ் இருக்குது, அடுத்ததாக ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் இருக்குது. ஆகவே இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம்னா கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரியும் மோலார் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கப்பா டிவைடட் பை சி. கப்பா என்பது நியம மின் கடத்துத்திறன், சி என்பது கான்சன்ட்ரேஷன் அதாவது செறிவு. இப்போ நமக்கு கான்சன்ட்ரேஷன் தான் தெரியணும் அப்படின்றதுனால இந்த மோலார் கண்டக்டன்ஸையும் இந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம இப்போ என்ன செய்யணும், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு கப்பா டிவைடட் பை லாம்டா எம், அதாவது மோலார் கடத்துத்திறன். இப்போ கப்பா வேல்யூ நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கப்பா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு, அதாவது நியம கடத்துத்திறன் 58 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 சீமன் பர் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. லாம்டா எம் வேல்யூ 548.5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 சீமன் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கணும்னா 58 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 சீமன் பர் மீட்டர் டிவைடட் பை 548.5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 சீமன் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல். இங்கே சீமன் கேன்சல் ஆகிடும். அடுத்ததாக நாம் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். நாம் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 1.06 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 மோல்
per meter cube. இந்த per meter cube மீட்டர் பவர் -3 எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். மேலே நியூமரேட்டரில் மீட்டர் பவர் -1 இருக்குது, கீழே டினாமினேட்டரில் மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ கீழே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற மீட்டர் ஸ்கொயர் மேலே வந்ததுன்னு சொன்னால் நியூமரேட்டருக்கு வந்துன்னா மீட்டர் பவர் -2ன்னு மாறும். அப்போ மீட்டர் பவர் -1 மீட்டர் பவர் -2 ஒன்றாக சேர்ந்து நமக்கு மீட்டர் பவர் -3 என்று நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் நமக்கு இப்போ எதில் கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் மீட்டர் பவர் -3ல் கிடச்சிருக்குது. இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன செய்யணும், டெசிமீட்டருக்கு மாற்றணும், டெசிமீட்டர் கியூபுக்கு மாற்றணும். ஸோ 1 டெசிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 decimeter power -3 is equal to 1000 meter power -3. அப்படின்னா 1 meter power -3 is equal to 10 power -3 dm cube என்று சொல்லலாமா? கண்டிப்பாக நாம் சொல்ல முடியும். ஏன்னா இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை ஆகும் பாருங்க. 1 meter power -3 is equal to 1 divided by 1000 10 power -3. இந்த 1000 அப்படின்றத நம்ம 10 power -3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறோம். ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 1.06 10 power -4 into 10 power -3 mole per dm cube. சரிங்களா? இப்போ நம்ம இந்த வேல்யூ என்ன செய்ய போகிறோம், இந்த C அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடச்சிருக்குது. இந்த C அப்படின்ற வேல்யூ நம்ம இப்போ KWவில் கொண்டு போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். KWனுடைய வேல்யூ C². இங்கே நம்ம மேலே ஃபஸ்ட் லைனில் எழுதியிருக்கிறோம் பாருங்கள், செகண்ட் லைனில் எழுதியிருக்கிறோம் பாருங்கள், C². அப்போ C into C, அதாவது 1.06 10 power -7. இந்த இடத்துல பாருங்கள் 10 power -4 10 power -3 அதனுடைய வேல்யூ தான் 10 power -7 என்று நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அப்போ 1.06 into 10 power -7 ஹோல் ஸ்கொயர். அடுத்ததா மோல் பர் டிஎம் கியூப் அப்படின்றது என்னவா மாறும், இப்போ ஸ்கொயராக மாறும். மோல் பர் டிஎம் கியூபை நம்ம என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணணும். ஏன் ஸ்கொயர் பண்ணணும்னா C into C, கான்சன்ட்ரேஷன் into கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற அளவினால். அப்போ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 1.12 10 power -14 மோல் ஸ்கொயர் dm பவர் டெசிமீட்டர் பவர் -6 அப்படின்ற ஒரு மதிப்பு நமக்கு கிடைக்கிறது. இந்த மதிப்பு தான் KW, அதாவது அயனி பெருக்கம், அயானிக் ப்ராடக்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அயானிக் ப்ராடக்ட் எதனுடைய அயானிக் ப்ராடக்ட், எதனுடைய மதிப்பு என்று பார்த்தோமானால் நீர் மூலக்கூறினுடைய அயனி பெருக்கத்தை தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். நமக்கு தேவைப்படுவதெல்லாம் இந்த 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 ப்ராப்ளத்தினுடைய ஃபார்முலாக்கள் தான் நமக்கு தேவை. என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன தேவைப்படுது அப்படின்றது தான். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த ப்ராப்ளத்துக்கு நம்ம போகிறோம். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 5 மோல்கள் எலக்ட்ரான்களை ஒரு மால்டன் அலுமினியம் சால்ட், அதாவது திரவ அலுமினிய உப்பு ஒன்றை எடுத்துக்கொள்கிறாங்க. அதன் வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா மின்னார் பகுப்பு செய்கிறாங்க, அதாவது எலக்ட்ராலிசிஸ் செய்கிறாங்க. அப்படி எலக்ட்ராலிசிஸ் செய்யும் பொழுது எத்தனை கிராம் அலுமினியம் மெட்டல், அலுமினிய உலோகம் எதிர்மின் முனையில் நமக்கு சேகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அலுமினிய உப்பு தான் இந்த இடத்துல மின் பகுளி. இது வந்து அலுமினிய உப்பை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, டைரெக்டாகவே அவங்க திரவமாக எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இந்த அலுமினிய உப்பை வந்து அவங்க கரைசலாக எடுத்துக்கல. அலுமினியம் குளோரைடுனா அது வந்து அலுமினியம் குளோரைடு தண்ணியில் கரைச்சிலாம் எடுத்துக்கல. டைரெக்டாகவே என்ன பண்ணுறாங்க, அலுமினியம் உப்பை டைரெக்டாகவே அதை ஹீட் பண்ணுறாங்க. அதை ஹீட் பண்ணும் பொழுது அதனுடைய உருகு நிலையை அடைந்த பிற்பாடு அது அப்படியே திரவமாக மாறும். அந்த திரவத்தை தான் என்ன பண்ணுறாங்கன்னா மால்டன் அலுமினியம் அப்படின்னு அலுமினியம் சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதன் வழியாக என்ன செய்கிறாங்கன்னா 5 மோல்கள் எலக்ட்ரான்களை நாம் செலுத்தும் பொழுது இந்த எப்பயுமே வந்து இந்த உலோகங்களானது எதிர்மின் முனையில் தான் போயிட்டு சேகரிக்கப்படும். இது வந்து நாம் இந்த அடிப்படை மின் வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இதற்கு முன்பாக நாம் பார்த்துருக்குறோம், நிறைய எபிசோடில் பார்த்துருக்குறோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஸ்பீஷிஸ் எந்தெந்த மின்முனையில் போயிட்டு ஸ்டோர் ஆகும்
அல்லது வீழ்படிவாக மாறும், டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆகவே இப்போ அந்த திரவ மின் பகுளி வழியாக, அலுமினிய உப்பின் வழியாக நாம் 5 மோல்கள் எலக்ட்ரான்களை நாம் செலுத்தும் பொழுது எதிர்மின் முனையில் சேகரிக்கப்படுகிற வீழ்படிவாகிற அந்த அலுமினிய உலோகத்தினுடைய எடை எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, அலுமினிய உப்பு அப்படின்னு சொன்னால் அலுமினியமானது அலுமினியம் 3+ அப்படின்ற ஒரே ஒரு ஆக்சிஜனேற்ற எண்ணெய் மட்டுமே கொண்டு இருக்கும். அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட 1 மோல் அலுமினியம் 3+ இருக்கிறது அப்படின்னா இதை நம்ம அலுமினியமாக மாற்றுறது, அலுமினிய உலோகமாக மாற்றுறதுக்கு இதற்கு 3 மோல்கள் எலக்ட்ரான்கள் வேண்டும். சரிங்களா? அப்போ 1 மோல் அலுமினியம் 3+ஐ நாம் அலுமினியமாக மாற்றுறதுக்கு 3 மோல் எலக்ட்ரான்களை கொடுத்தோம் என்றால் அது என்னவா மாறிடும்? 1 மோல் அலுமினியம் உலோகமாக மாறும். அந்த 1 மோல் அலுமினிய உலோகத்தினுடைய அணு எடை எவ்வளவு அப்படின்னு நீங்கள் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா 27 என்ற எண்ணை நீங்கள் அங்கே காண முடியும். அப்போ 27 கிராம் பர் மோல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1 மோல் அலுமினிய உலோகத்தினுடைய எடையானது 27 கிராம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 27 கிராம் பர் மோல் இதுதான் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த இடத்துல 1 மோல் அலுமினியம் 3+ எடுத்துக்கிறோம். அதில் 3 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? செலுத்துகிறோம். இப்போ 3 மோல்ஸ் எலக்ட்ரான்ஸுக்கு பதிலாக ஒருவேளை நம்ம 5 மோல்கள் எலக்ட்ரான்களை செலுத்தினோம் என்று சொன்னால் நமக்கு அதே 27 கிராம் அலுமினியம் தான் கிடைக்குமா, அல்லது அதை விட குறைவாக கிடைக்குமா, அல்லது அதை விட அதிகமாக கிடைக்குமா அப்படின்றத இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். பாருங்க, 3 மோல்கள் எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டு 27 கிராம் அலுமினியம் மெட்டல் நமக்கு என்ன பண்ணுது? டெபாசிட் ஆகும். சரிங்களா? அப்படின்னா 5 மோல்களை பெற்றுக்கொண்டு எத்தனை கிராம் எடையை கொடுக்கும்? 3 மோல் எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு 27 கிராமை கொடுக்கும் என்று சொன்னால் 5 மோல்கள் எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டு எவ்வளவு கொடுக்கும்? அப்போ 27 × 5 டிவைடட் பை 3 இப்போ எவ்வளோ கிடைக்குன்னா 45 கிராம். அப்போ 45 கிராம் அலுமினியத்தை என்ன செய்யும்? நமக்கு அந்த எதிர்மின் முனையானது நமக்கு வீழ்படிவாக மாற்றி கொடுக்கும், அலுமினிய உலோகத்தை கொடுக்கும். இது மிகவும் எளிதான ஒரு ப்ராப்ளம் தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நாம் பிஜிடிஆர்பிக்கு தேவையான மின் வேதியியல் என்ற பாடத்திலிருந்து ஒரு சில கேள்வி பதில்களை நாம் பார்த்தோம். இன்னும் அதிகமான கேள்வி பதில்களை நாம் இனி வரக்கூடிய எபிசோடுகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.